நம்ம சேனலில் பேட்டரினா என்ன, பேட்டரி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ரீசெண்ட் டேஸில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டரியில் வாட்ஸ் கேல்குலேஷன் எப்படி பண்ணலாம், அந்த பேட்டரியோட சார்ஜிங் வோல்டேஜ், சார்ஜிங் ஆம்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரியை வோல்டேஜ், ஆம்ஸ் ரேட்டிங் இதில் தான் கேல்குலேஷன் எடுத்துக்குவாங்க. அதில் வோல்டேஜுங்கிறது அந்த பேட்டரியோட வோல்டேஜ் இன்புட் அவுட்புட்டு அதை டிபெண்ட் பண்ணும். கெப்பாசிட்டி அதை தான் பார்த்தீங்கன்னா ஏஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆம்பியர் ஹவர். அது இருக்கிற அந்த வேல்யூவை பொறுத்து மில்லி ஆம்பியர் ஹவர், ஏஹெச் ஆம்பியர் ஹவர் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுவாங்க. இப்போது இந்த பேட்டரியோட வாட் ஹவர் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆம்பியர் ஹவர்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேட்டரியில் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ ஆம்ஸ் வெளியில் தள்ள முடியும் அப்படிங்கிறத ஆம்பியர் ஹவர்னு சொல்லுவாங்க. அதை எவ்வளோ வோல்டேஜ் டிஃப்ரென்ஸில் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் வோல்டேஜ். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு பஸ்ஸை கம்பேரிசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பஸ்ஸு தான் பேட்டரி, அந்த பஸ்ஸில் எவ்வளோ பேர் போக முடியும் அப்படிங்கிறது ஆம்ஸ், அந்த பஸ்ஸுனால் எவ்வளோ வேகத்தில் போக முடியும் அதுதான் வோல்டேஜ். நான் உங்களை ரொம்ப குழப்ப விரும்பல, நீங்கள் பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பேட்டரியோட வாட்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். இப்போது நமக்கு ஆம்ஸ் தெரியும், வோல்டேஜ் தெரியும், நம்ம எதுக்கு வாட்ஸ் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு பேட்டரியை பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ வாட் ஹவர் பேட்டரி அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் அதுக்கு எந்த பொருளுக்கு அதை இன்புட்ஸ் கொடுக்குறீங்களோ அதோட டியூரேஷனை நம்மளால் எடுத்துக்க முடியும். அதுக்கு தான் இந்த வாட்ஸ் கால்குலேஷன் நமக்கு அவசியம். இப்போது வாட்ஸ் கால்குலேஷனை ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, வாட்ஸை பின்னு சொல்லுவாங்க, அதாவது பவர் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்ட்டு ஐ, அதாவது ஆம்ஸ் ரேட்டிங். அதுதான் வாட்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்குண்டான ஃபார்முலா. இப்போ நமக்கு வோல்டேஜும் தெரியும், இந்த பேட்டரியோட ஆம்ஸ் ரேட்டிங்கும் தெரியும். இப்போ அது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்கல்ல, அதுதான் இந்த பேட்டரியோட வாட் ஹவர். இப்போது நமக்கு 18.24 வாட் ஹவர் கிடச்சிருக்கு. இப்போ இந்த வாட் ஹவரும் அந்த பேட்டரியில் மென்ஷன் பண்ணிக்கிற வாட் ஹவரும் பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன கொஞ்சம் வேரி ஆகும். ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பேட்டரியோட மினிமம் வோல்டேஜ் 3.8 தான் நம்ம வாட் ஹவர் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்டரியோட மேக்ஸிமம் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.4 இங்கே மென்ஷன் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் வாட் ஹவர் மினிமம் டு மேக்ஸிமம் நமக்கு வேரி ஆகும். அது இல்லாமல் பேட்டரியோட பவரோட அவுட்புட் இன்புட் இருக்குல்ல, அது அந்த பேட்டரியோட டெம்பரேச்சர், சரௌண்டிங் டெம்பரேச்சர் பொறுத்து வேரி ஆகிறனால நம்மளால் எக்ஸாக்டாக ஒரு அவுட்புட் நம்மளால் எடுக்க முடியாது. அதுதான் ரீசன். இப்போது இந்த பேட்டரியோட அப்ராக்சிமேட் வாட் ஹவர் பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரி 3.6 வோல்டேஜ், ஆம்ஸ் ரேட்டிங் 2550 மில்லி ஏஹெச். அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 வாட்ஸ் கிடைக்கும். இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா 9 வாட்ஸ் பேட்டரி. இப்போ இதை வச்சு மேக்ஸிமம் இதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை நீங்கள் வேலிடேட் பண்ணுறது மூலம் பார்த்தீங்கன்னா 9 வாட்ஸ் எல்இடி, ஏசியில் எல்இடி இருக்குல்ல, கரண்ட்டில் எரியிறது, அதை கூட நம்மளால் எரிய வைக்க முடியும். பட் அதோட சர்க்யூட்டை நம்ம மாடிஃபை பண்ணணும். இதுபோல் பேட்டரிஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு இதுபோல் சார்ஜிங் மாடல்ஸ் இருக்குது. இந்த சார்ஜிங் மாடல்ஸ் பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. இந்த மாதிரி பேட்டரி சார்ஜ் பண்ணுறது ஒன்று, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேட்டரி சார்ஜ் பண்ணி அதை டிஸ்சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த 2 மாடலும் பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனலில் நிறையவே இருக்குது, போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போது இந்த சார்ஜிங் மாடல் இருந்தால் டேரெக்டாக அதை நம்ம சால்டிங் பண்ணி பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அந்த மாதிரி சார்ஜிங் மாடல் நமக்கு இல்லை, ரேண்டம் டைப் பேட்டரிஸ் இருக்குன்னா அதை நீங்கள் சார்ஜ் பண்ணோம்னா உங்களுக்கு அதுக்குன்னு சில கேல்குலேஷன்ஸ் இருக்குது. அந்த கேல்குலேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். அதை நீங்கள் அப்ளை பண்ணுறது மூலம் பார்த்திங்கன்னா பேட்டரியை ஈஸியாக நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும், டிஸ்சார்ஜும் பண்ணிக்க முடியும். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பேட்டரியோட இன்புட் வோல்டேஜை நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணலாம், அதாவது பேட்டரியோட இன்புட் சார்ஜிங் வோல்டேஜ். இப்போ ஒரு 3.6 வோல்ட்டு, ஒரு 4.2 வோல்ட் பேட்டரி இருக்குன்னா அதுக்கு எவ்வளோ என்னால் இன்புட் கொடுக்க முடியும், அந்த பேட்டரி டேமேஜ் ஆகாத மாதிரி, அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த பேட்டரியோட இன்புட் வோல்டேஜ் தெரியறதுக்கு அந்த பேட்டரியோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் நமக்கு தெரியணும். இதுக்கு நான் கம்பேரிட்டிவ் எடுத்தது பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸோட லித்தியம் அயன் பேட்டரி. இந்த பேட்டரியோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் 3.8 மேக்ஸிமம் 4.4 வரைக்கும் போகும். அதாவது 3.8 மினிமம் வோல்டேஜ், 4.4 மேக்ஸிமம் வோல்டேஜ். ஒவ்வொரு பேட்டரிக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் கட் ஆஃப் வோல்டேஜ்னு வச்சுருப்பாங்க. அதுதான் இந்த 3.8. அது கீழே போகாமல் பேட்டரியோட பிஎம்எஸ் பார்த்துக்கும். இப்போது நம்ம அந்தளவு டீப்பாக போக வேண்டாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டரியோட மினிமம் வோல்டேஜ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதிலிருந்து 1.5 அதுதான் கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ தான் நம்ம இதுக்கு கொடுக்குற இன்புட் சார்ஜிங் வோல்டேஜ். இப்போ இதை நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 5.7 கிடைக்கிது பார்த்தீங்களா. இதுக்கு கொடுக்குற மேக்ஸிமம் இன்புட் சார்ஜிங் வோல்டேஜ் 5.7. இப்போது 5.7 கிடச்சிருச்சு. இதை நான் டேரெக்டாக இன்புட்டாக கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்கக்கூடாது. இப்போது நீங்கள் என்னதான் கேல்குலேஷன்ஸில் உங்களால் இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணாலுமே அதை நீங்கள் டேரெக்டாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது இருக்கிற சரௌண்டிங்ஸை பொறுத்து எனர்ஜி லாஸுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் மினிமம் 4.5 5.2 வரைக்கும் கொடுக்கலாம். இப்போது இந்த சார்ஜர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5.2 வோல்டேஜ் 2 ஆம்ஸ் இருக்கும். இந்த ஆம்ஸை நான் கடைசியாக சொல்கிறேன். அதோட வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 5 to 5.4 வரைக்கும் தான் எல்லா அடாப்டர்லேயுமே இருக்கும். இப்போது அடாப்டர் ஒரு கேஸ் அதை விட்டுருங்க. இந்த சார்ஜிங் மாடலில் என்ன அவுட்புட் வருதுங்க நான் செக் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4.17 வருதுங்களா. இதே நெக்ஸ்ட் பவர் பேங்க் மாடலில் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போது இதோட உங்களுக்கு அவுட்புட் வோல்டேஜ் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
நமக்கு 3.9லேருந்து 4.14 வரைக்கும் நமக்கு ரேண்டம் ஆகிட்ருக்கும். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் அந்த ரெட் கலர் இண்டிகேஷன் க்ளோ ஆகுது, அதோட லோடு போக தான் நமக்கு இந்த மாதிரி ரேண்டமாக மாறிட்டுருக்கு. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 4.13 மேக்ஸிமம் வோல்டேஜை நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த அடாப்டர் நமக்கு 5.2 இருக்குது. அதனால் நீங்கள் 4லேருந்து 5.5 வரைக்கும் கொடுக்கலாம். உங்களுக்கு பேட்டரி எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாமல் சப்போர்ட் ஆகும். இன்னொரு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சார்ஜிங் மாடல் இருக்குல்ல, இதோட ஆம்ப் ரேட்டிங் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1 ஆம்ப்ஸ் இருக்கும். அதனால் 5 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அடாப்டரில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் அதிகமாகும், 10 வாட்ஸ் 15 வாட்ஸ் வரைக்கும் போகும். அதனால் நீங்கள் எந்த அளவு இந்த காம்பினேஷனில் கொடுக்குறீங்களோ அந்தளவு பேட்டரியோட சார்ஜிங் டியூரேஷன் உங்களுக்கு கம்மியாகும். அதாவது வாட்ஸ் அதிகமாகும் போது உங்களுக்கு பேட்டரி வந்து சீக்கிரம் குயிக்காக சார்ஜ் ஆகிரும். வாட்ஸ் கம்மியாகும் போது அது சார்ஜ் ஆகிற டியூரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். பார்த்திங்கன்னா பேட்டரி குயிக்காகவும் சார்ஜ் ஆகக்கூடாது, லேட்டாகவும் சார்ஜ் ஆகக்கூடாது. ஏன்னா இந்த ப்ராசஸில் அந்த பேட்டரி ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். அது பேட்டரிக்கு வந்து சைக்கிளிங் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பேட்டரிக்கு இன்புட் ஆம்ப்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா அந்த பேட்டரியோட ஆம்ப்ஸ் ரேட்டிங் ஆப்ரேட்டிங் ஆம்ப்ஸ் இன்ட்டு 10/100 இந்த ஃபார்முலாவில் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இதில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணது இந்த லித்தியம் அயன் பேட்டரியோட ஆம்ப்ஸ் ரேட்டிங் 4850 mAh இருக்கா, அதை ஒர்க் அவுட் பண்ணது போக நமக்கு கிடைச்ச வேல்யூ பார்த்திங்கன்னா 485 mAh நம்ம இன்புட் சார்ஜிங் கரண்ட்டாக கொடுக்குறோம். இப்போது வோல்டேஜை கான்ஸ்டன்ட் ஆக்கிட்டு நீங்கள் ஆம்ப்ஸ் ரேட்டிங்கை அதிகப்படுத்துறது மூலம் பேட்டரி உங்களால் குயிக்காக சார்ஜ் பண்ணிக்க முடியும். பட் ஏதாவது ஒன்று கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ரெண்டுமே நீங்கள் அதிகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 1000 லிட்டர் தண்ணி பிடிக்கிற ஒரு வாட்டர் டேங்க் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3/4 இன்ச் பைப்பில் நீங்கள் 1 HP மோட்டரில் தண்ணியை நீங்கள் மேலே தள்ளுறீங்க. அதுதான் கான்செப்ட். இங்கே அந்த ஹெச்பிங்கிறது தான் வோல்டேஜ். அந்த 3/4 இன்ச் பைப்பில் போகிற தண்ணியோட வால்யூம் இருக்குதுல்ல, அதுதான் ஆம்ப்ஸ் ரேட்டிங். நீங்கள் பைப்பை பெருசு பண்ணிவிட்டு மோட்டரை சின்ன பண்ணியிருந்தீங்கன்னா வேஸ்ட்டு. அதே நீங்கள் பைப்பை சின்னது பண்ணிட்டு மோட்டரை பெருசு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமானாலும் சீக்கிரம் உங்களுக்கு தண்ணி நிரம்பிடும். அதுதான் கான்செப்ட். அதுதான் இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகுது. இப்போது நம்ம கால்குலேஷனில் எடுத்த வோல்டேஜோட சார்ஜிங் மாடலில் அவுட்புட்டில் வர வோல்டேஜ் 10% கம்மியாக இருக்குது. அப்புறம் எப்படி இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா சார்ஜிங் மாடல் எல்லாமே பார்த்திங்கன்னா வாட்ஸில் கால்குலேட் பண்ணுவாங்க அதோட அவுட்புட்ஸை. இப்போது இந்த சார்ஜிங் மாடலோட அவுட்புட் வோல்டேஜ் 4.17. இதோட ஆம்ப்ஸ் ரேட்டிங் அதாவது அவுட்புட் கரண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 930 AH. அதாவது நம்ம அப்ராக்சிமேட்டாக 1 AH வச்சுக்கலாம். அப்போ இந்த போர்டு வந்து நமக்கு 4 வாட்ஸ் போர்டு, 4 வாட்ஸ் பவர் நமக்கு வெளியில் தரக்கூடியது. இப்போ நீங்கள் ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணோம்னா அதோட வாட் ஹவர்லேருந்து 4ல் 1 பங்கு நீங்கள் வாட் ஹவர் கொடுத்தா மட்டும்தான் அந்த பேட்டரியை உங்களால் சார்ஜ் பண்ண முடியும். இப்போது இந்த பேட்டரி வந்து 18 வாட்ஸ் பேட்டரினா நீங்கள் 4ல் 1 பங்கு, அதாவது மினிமம் ஒரு 4 வாட்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பேட்டரியை உங்களால் சார்ஜ் பண்ண முடியும். நீங்கள் என்ன தான் இந்த மாதிரி சார்ஜ் பண்ணாலுமே நீங்கள் அந்த சார்ஜிங் யூஸ் பண்ணுற போர்டு ப்ளஸ் நீங்கள் அந்த சார்ஜ் பண்ணுற பேட்டரி அதை நீங்கள் யூஸ் பண்ணுற இடத்த பொறுத்து அதோட சார்ஜிங் டியூரேஷன் உங்களுக்கு அதிகமாகும் குறையும். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங்கில் பேட்டரி ஹீட் ஆகும், அந்த போர்டுமே சார்ஜிங் மாடலுமே ஹீட் ஆகும். அதனால் எனர்ஜி லாஸ் கம்பல்சரி இருக்கும். அதனால் உங்களுக்கு நீங்கள் ஒரு 2 ஹவரில் சார்ஜ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னா 2.5 ஹவர் ஆகும். அதே கோல்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 1.5 ஹவரில் ஆயிரும். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் மொபைலில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் விடிய காலையில் ஒரு 5 to 7 நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா அந்த மொபைலில் அவங்க கிளைம் பண்ணுற மினிட்ஸில் உங்களுக்கு சார்ஜ் ஆகிரும். சப்போஸ் ஆஃப்டர்நூனில் மார்னிங் டைமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிளைம் பண்ணுற டைமோட உங்களுக்கு டியூரேஷன் அதிகமாக பிடிக்கும். அதுதான் ரீசன். இப்போது பேட்டரியோட சார்ஜிங் டைம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா T = அந்த பேட்டரியோட ஆம்பியர் ஹவர் / அந்த பேட்டரியோட சார்ஜிங் இன்புட் ஆம்பியர். இப்போ அதை வாட்ஸில் கால்குலேட் பண்ணோம்னா 9 வாட்ஸ் பேட்டரி, அதோட இன்புட் சார்ஜிங் வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 4.2. அதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு 2.14 மினிட் வரும், அதாவது 2.25 மணி நேரம். அண்ட் இந்த சார்ஜிங் டைம் வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. சார்ஜ் ஆகும்போது சுற்றி இருக்கிற டெம்பரேச்சரை பொறுத்து உங்களுக்கு மாறுபடும். உங்கள் மொபைல் ஃபோனில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தால் அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அது ஹீட்டாக இருக்கும்போது ஆகிற டைமுக்கும் அவங்க கிளைம் பண்ண டைமுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.